ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா உடனே என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட் என்னென்னா, நம்ம ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா, காங்கிரஸ் லீடர். இவர் இப்போ ஒரு பயங்கரமான லாஸ்ட் 6 மந்த்ஸாக வந்து இன்வெஸ்டிகேஷனில் இறங்கியிருக்காரு. போன வருஷம் நடந்த எலெக்ஷனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். போன வருஷம் நடந்த எலெக்ஷன் வந்து ஒரே டேட்டில் இல்லாமல் 6 டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வச்சுருந்தாங்க. அப்போவே வந்து நிறைய டவுட்ஸ் வந்துச்சு, சஸ்பிஷன் ரைஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ இவருக்கு நடந்திருக்கு. அண்ட் இப்போ இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணதில் பார்த்தோன்னா நிறைய லேக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூத்தில் வந்து 6 லேக் ஓட்டு உழுதுனா 1.5 லேக் வந்து ஃபேக் ஓட்ஸுன்னு மாதிரி சொல்லியிருக்கார். இது ரிலேட்டடாக அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட பேச போனாலுமே அவங்க எந்த சப்போர்ட்டுமே கொடுக்கலன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அவர் ஃபுல் ப்ரூவ்ஸ் என்கிட்ட இருக்குது. இதை நான் எனி டைம் பாம் பிளாஸ்ட் பண்ணேன்னா இசிஐ அதுக்கப்புறம் பிஜேபிக்குமே இது ஒரு பயங்கர பிளாஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டு தான் எனக்கு தெரிஞ்சு. எனி டைம் அது நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா போன வருஷம் எலெக்ஷன் நடந்தப்போ எல்லாருக்குமே தெரியுது ஏதோ ஒரு சஸ்பிஷன் தான், ஃபுல்லாக மணி லாண்ட்ரிங் தான் நடக்க போகுதுன்ட்டு. இது உண்மை இப்போ வெளியே ப்ரூவ்ஸோடு வந்துச்சுன்னா மக்கள் அப்போவாச்சும் திருந்துவாங்க. நெக்ஸ்ட் ஒரு நியூ கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகும்ன்ட்டு நம்புவோம். ஸோ இதோட தாட்ஸ் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில்